மெட்டாஸ்டாசிஸ் பார்த்தோன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் மெட்டாஸ்டாசிஸ். கேன்சர்கிட்டே இந்த 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தது. இப்போ வந்து இன்க்ரீஸ் டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டி. டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டினா என்னதுன்னா, ஒரு நார்மல் செல் டிவைட் ஆகும்போது அதுக்கிட்ட இருக்க அந்த டிப் ரீஜன் பேர் தான் டீலோமியர். அந்த டீலோமியர் வந்து ஷார்ட் ஆகிட்டே வரும். ஷார்ட் ஆகிட்டே வந்து செல் வந்து டெட் ஆகிடும். அது வந்து நார்மலான செல்லில் நடக்கும். பட் ஆனால் கேன்சர் செல்ஸில் வந்து டீலோமெரேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். இந்த என்சைம் வந்து என்ன பண்ணணும்னா, டீலோமியர் ஷார்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் செல் டிவிஷன். அதனால செல் டெட்டே ஆகாது, டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதான் டீலோமெரேஸ். டீலோமெரேஸ் தான் அந்த என்சைம் இது பண்ணுது. அதான் இன்க்ரீஸ் டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டி. டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் கேன்சர் செல்ஸில். பட் இங்கே பாருங்க, புரோட்டோ ஆன்கோஜீன் டு ஆன்கோஜீன். புரோட்டோ ஆன்கோஜீன்னா நார்மலாக எல்லா செல்லுலையுமே புரோட்டோ ஆன்கோஜீன் இருக்கும். புரோட்டோ ஆன்கோஜீன் என்ன பண்ணும்? நார்மலாக ஒரு செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது வந்து எந்த இதுவும் தடுக்காமல் இருக்கும். அது வந்து கேன்சராக மாறும்போது அது பேர் தான் ஆன்கோஜீன். ஆன்கோஜீன்ஸ் என்ன பண்ணுது? ஆன்கோஜீன்ஸ் தான் கேன்சர் ஜீன்ஸ். நார்மலான செல் வந்து புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து டொபாக்கோ, இப்போ வந்து நம்ம ஏதாவது கேன்சர் ஏதாவது ரேடியேஷன் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, கேன்சர் செல்லாக அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். இந்த நார்மல் செல்லே கேன்சர் செல்லாக சேஞ்ச் ஆகிடும். அது பேர் தான் புரோட்டோ ஆன்கோஜீன் டு ஆன்கோஜீன். சரிங்களா? அதான் கேன்சர்